பல மாதத்துக்கு முன்னாடி பல்லாவரம் சந்தையில் வாங்கின ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் இது. ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, இந்த மாதிரி 8 இன்ச்சுக்கு ஸ்பீக்கர் போடுற மாதிரி ஒரு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் இதை கொடுத்தேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு 2.1 வேணும் அப்படின்னால 2.1 ரெடி பண்ணுறதுக்காசரம் நான் தான் போர்டு ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதுதான் வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதில் வந்து ஓல்டு மாடல் யூஎஸ்பி இருந்துச்சு. ஸோ ஓல்டு மாடல் யூஎஸ்பி வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் அது கரெக்டாக அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியல, பிரச்சனையாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ரெகுலராக நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதேபோல் இந்த கீழே இருக்க ஹோல்ஸ் வந்து பெருசு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து அதில் எல்இடி லைட் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு, ஓட்டையாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மேலே வந்து கடையில் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பேனல் வந்து பகாரியா போர்டு இது. பட் உள்ளே இருக்கிறது நார்மல் யூஎஸ்பி தான், யூஎஸ்பி போர்டு தான். ஸோ அந்த பேனல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் பழைய இந்த ஆக்ரிலிக் பேனல் செய்கிறோம் அப்படின்னாக்கா, அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேனல் யூஸ் பண்ணுறது, யூஎஸ்பி பேனல் யூஸ் பண்ண போகிறதில்ல. அது அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மற்ற எல்லாமே மாற்றணும். ஏன்னா ஆர்சிஎஸ் சாக்கெட்டு, ஸ்பீக்கர் சாக்கெட் எல்லாத்தையுமே மாற்றணும். எல்லாமே துருப்பிடிச்சிருந்தது. உள்ள போர்டு மட்டும் தான் நல்லா இருந்தது. அதே போல் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இந்த 2030 போர்டு தான் வந்து 2.1க்கு செட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா இது வந்து பிரிட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர்டு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் இதை தான் இந்த ஆம்புக்கு வந்து வைக்க போகிறேன். எஸ்டிகே வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு அதாவது நம்ம ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் சப்புக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ஆட் பண்ண போகிறேன். கஸ்டமருக்கு இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட் இம்பார்ட்டன்ட்னா டிவிலேருந்து கனெக்ட் பண்ணி கேட்க போகிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் இது பழசை மாற்றிட்டு புதுசு போட்டோம். ஸோ ஆர்சிஎஸ் சாக்கெட் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அதுலேருந்து அதே கனெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியாச்சு. அதே போல் அடுத்தது வந்து ஸ்பீக்கர் சாக்கெட் மாற்றணும். ஸ்பீக்கர் சாக்கெட் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வயரிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா சில ஒயர்ஸ்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்டபிள் கொடுத்த ஒயர்லாம் ரொம்ப மெலிசு. ஸோ அதெல்லாம் வந்து பழைய மாதிரி கொஞ்சம் திக்கான ஒயர் கொடுக்கணும். இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த 2030 போர்டுக்கான அவுட்புட் வந்து இதில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பழைய ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24024 தான் இந்த பவர் அவுட்புட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண ஒரு கண்ட்ரோலர் போட்டிருக்கேன். இப்போ செட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். செட்டு எரியுதா, செட்டு ஒர்க் ஆகுதா இல்லை போக்கேதான்னு தெரியல, பார்க்கலாம். செட்டு கீழே ஆன் பண்ணிவிட்டேன். புகை வரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன். இல்லாட்டி டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்டுட்டு பார்த்தீங்களா, அது வந்து ஷார்ட்டான சர்க்யூட் சவுண்டு தான் அது. ஸோ புகை வரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒயரை. ஸோ கஸ்டமரை கேட்டேன், சின்ன சைஸ் சப்வூஃபர் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இப்போ ஸ்பீக்கர் தான் ரொம்ப பெருசு. இதெல்லாம் வந்து 3 இன்ச் 4 இன்ச் சப்வூஃபர் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ 2030 போர்டு போடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஒன்றும் வேலையே ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்டும் வந்து 2030 போர்டு தான். இது நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு ஆம்ப்ளிஃபையர்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். பட் என்ன விஷயம்னா அதில் இருக்கிற ஐசிங் போயிடுச்சு. அப்புறம் என்கிட்ட ஸ்பேர் வந்து 2050 போர்டு இருந்தது. 2050 ஐசி இருந்துச்சு. ஸோ 2050 ஐசி ஆட் பண்ணிட்டு போட்டோன்னே எந்த பிரச்சனையும் இல்லை. சப்பு நல்லாவே வேலை செய்யுது. ஷார்ட் ஆகலை. 24 வாட் சப்ளை வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸ்பி போர்டு போட்டாச்சு, லைட்டு போட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி 4 ரெட் கலர் லைட் தான். ஆக்சுவலி மல்டி கலர் லைட்டுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ரெட் கலர் லைட் தான் இருந்தது. ஸோ யூனிஃபார்மாக இருக்குன்னு அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதே போல் உள்ளாரையும் வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. வயரிங் கொடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. மற்றபடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செட்டும் நல்லாவே பாடுது. ஸோ இதோட அவுட்புட் வந்து நான் வந்து ஃபுல்லாக கொடுக்க முடியாது. எனக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து நான் சொன்ன போது மானிட்டரைசேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ரீசன் என்னன்னு தெரியல. திருப்பி செக் பண்ண எல்லா வீடியோவும். இதோட அவுட்புட் வந்து ஃபேஸ்புக்கில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான செட்டு. இதுக்கு நான் எவ்வளோ கஸ்டமர்கிட்ட கோட் பண்ணுறப்பேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் கஸ்டமருக்கு நான் ஒரு ப்ரைஸ் கொடுத்து சேல் பண்ணிட்டேன். பட் என்ன ப்ரைஸ் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். STK 4141 ப்ளஸ் வந்து ஒரு 2050 சேர்த்து தான் நம்ம 2 பண்ணியிருக்கோம். 2.1. ஸோ ப்ளஸ் வந்து இதில் வந்து யூஎஸ்பி போர்டு அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து அது எந்தெல்லாம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு எவ்வளோ சொல்கிறதுன்னு சொல்லுங்க. நாப் எல்லாமே புதுசு தான். ஸோ எவ்வளோ டோட்டலாக எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, கோல்டு இருக்குது, நல்ல இருமல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.